ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சாதித்து விட்டு இன்று கபரில் எத்தனை வருடங்களாக முஸ்லிம்களாக உலா வந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இஸ்லாத்துக்கு நாங்கள் செய்தது என்ன? அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்தது என்ன? இன்று நாங்கள் கண்ணை மூடி கபருக்குள் படுத்தால் யோசித்து பாருங்கள், எங்களால் உருவாகிய பள்ளிகள் எத்தனை, எங்களால் உருவாகிய மதரசாக்கள் எத்தனை, எங்களால் உருவாகிய தொழுகையாளிகள் எத்தனை, எங்களால் பாவத்தை விட்டவன் எத்தனை, எங்களால் பள்ளிவாசல்களை ஹயாத்தாக்கியவர்கள் எத்தனை. இந்த லிஸ்ட் உங்களிடம் இருந்தால் நீங்கள் நிம்மதியாக கபரில் தூங்கலாம், நிம்மதியாக தூங்கலாம். நீங்கள் உலகத்தை தேட வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வை தேடுவோம் வாழ்வதற்கு முன்னால். மௌத்தாகினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் வருகிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கிவிட்டு வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாராம், அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்சு அலா ரசூலில்லாஹி துராப். ஏ அனஸே, என்னுடைய வாப்பாவுக்கு மேல மண்ணை போடுவதற்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? 10 வருடம் கிதுமத் செய்தவரை பார்த்து கேட்ட கேள்வி. வாயடைத்து நின்றார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லாரும் போனதுக்கு பின்னால் என்னுடைய மனைவி தகப்பனுடைய கபரடியில் போனார். ஒரு பிடி மண்ணை அள்ளி பார்த்தா அந்த மண்ணில இருந்து கஸ்தூரி வாசம் அடிக்குதான். சொன்னார், மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதா அல்லா யஷும்ம மத ஸமானி வவாலியா. யார் என்னுடைய வாப்பாவுடைய கபரு மண்ணை மோந்து பார்க்கிறானோ அவன் கியாமத் நாள் வரைக்கும் வேற எந்த வாசத்தை மோர தேவையில்லை. ஏன்? கஸ்தூரி வாசம் அடிக்கிறது. உலகத்தில் சாதித்து விட்டு மௌத்தானவர். சுப்பத் அலைய மசாயிபு, இந்த வாப்பா மௌத்தாகியதால் எனக்கு வந்த கஷ்டம். லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி உதுன லயாலியா, எனக்கு வந்த கஷ்டத்தை பகலுக்கு கொடுத்தால் பகலெல்லாம் இரவாக மாறும். வரலாற்று ஆசிரியர்கள், ஹிஸ்டோரியன்ஸ் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 6 மாதங்கள் உலகத்தில் வாழ்ந்தவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் 6 மாதங்களில் ஒரு தரம் கூட சிரிக்கலையா. சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. உலகத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டும், நான் சாதிக்க வேண்டும், தீனில் சாதிக்க வேண்டும்.